திருவள்ளூரில் இறால் பண்ணையில் அமோனியா வாயு கசிவு ஏற்பட்டு 7 பேர் பலியாகியுள்ளனர். இந்த சம்பவத்தை தொடர்ந்து தற்பொழுது ஆளுநர் அர்லேக்கர் அவர்களுக்கு இரங்கலை தெரிவித்துள்ளார். சிகிச்சை பெற்று வரும் அனைவரும் விரைவில் குணமடைய வேண்டும் என்று தான் பிரார்த்திப்பதாகவும் தெரிவித்துள்ளார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் நௌஷாத் இணைப்பில் உள்ளார். நௌஷாத், வணக்கம். அமோனியா கசிவால் பலியான 7 பேருக்கும் தற்பொழுது ஆளுநர் இரங்கல் தெரிவித்துள்ளார். கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம். திருவள்ளூரில் அமோனியா கசிவால் இறந்த 7 பேரின் குடும்பங்களுக்கு ஆளுநர் அர்லேக்கர் இரங்கல் தெரிவித்திருக்கிறார். வாயு கசிவால் 7 பேர் பலி, பலர் பாதிக்கப்பட்ட சம்பவம் எனக்கு துயரத்தை அளிக்கிறது என தெரிவித்திருக்கிறார். சிகிச்சை பெற்று வரும் அனைவரும் விரைவில் குணமடைய வேண்டும் என பிரார்த்திக்கிறேன் என தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி, குறிப்பாக ஆளுநர் மிக முக்கியமாக அர்லேக்கர் தெரிவித்திருப்பது மிக முக்கிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் மிக முக்கியமாக சொல்லும் என்றால் இந்த பலி என்பது மிகுந்த முக்கியமாக படுகிறது. சென்னை ஸ்டான்லி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றிருக்கிறார்கள். 7 பேர் விழுந்திருக்கிறார்கள். இந்த நிலையில்தான் தற்போது ஆளுநர் அர்லேக்கர் தற்போது இந்த குறிப்பாக எக்ஸ்தல பக்கத்தில் பதிவு செய்திருக்கிறார். மிக முக்கியமாக 7 பேர் குடும்பத்திற்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்ததும் இல்லாமல் சிகிச்சை பெறும் அனைவரும் விரைவில் குணமடைய வேண்டும் என பிரார்த்திக்கிறேன் என தெரிவித்திருக்கிறார். இணைப்பில் வந்து விவரங்களை வழங்கியதற்கு நன்றி. வாயு கசிவால் 7 பேர் பலியாகப்பட்ட நிலையில் தற்பொழுது அந்த 7 பேருக்கும் ஆளுநர் அர்லேக்கர் இரங்கல் தெரிவித்துள்ளதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இதனை முன்னிட்டு சிகிச்சை பெற்று வரும் அனைவரும் விரைவில் குணமடைய வேண்டும் என்று தான் பிரார்த்திப்பதாகவும் ஆளுநர் அர்லேக்கர் குறிப்பிட்டுள்ளதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். திருவள்ளூரில் உள்ள இறால் பண்ணையில் அமோனியா வாயு கசிவு ஏற்பட்டு 76 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் தற்பொழுது 7 பேர் பலி என்றும் தகவல் கிடைத்துள்ளதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். திருவள்ளூரில் இறால் பண்ணையில் அமோனியா வாயு கசிவு ஏற்பட்டு 7 பேர் பலியாகியுள்ளனர். இந்த சம்பவத்தை தொடர்ந்து தற்பொழுது ஆளுநர் அர்லேக்கர் அவர்களுக்கு இரங்கலை தெரிவித்துள்ளார். சிகிச்சை பெற்று வரும் அனைவரும் விரைவில் குணமடைய வேண்டும் என்று தான் பிரார்த்திப்பதாகவும் தெரிவித்துள்ளார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் நௌஷாத் இணைப்பில் உள்ளார். நௌஷாத், வணக்கம். அமோனியா கசிவால் பலியான 7 பேருக்கும் தற்பொழுது ஆளுநர் இரங்கல் தெரிவித்துள்ளார். கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம். திருவள்ளூரில் அமோனியா கசிவால் இறந்த 7 பேரின் குடும்பங்களுக்கு ஆளுநர் அர்லேக்கர் இரங்கல் தெரிவித்திருக்கிறார். வாயு கசிவால் 7 பேர் பலி, பலர் பாதிக்கப்பட்ட சம்பவம் எனக்கு துயரத்தை அளிக்கிறது என தெரிவித்திருக்கிறார். சிகிச்சை பெற்று வரும் அனைவரும் விரைவில் குணமடைய வேண்டும் என பிரார்த்திக்கிறேன் என தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி, குறிப்பாக ஆளுநர் மிக முக்கியமாக அர்லேக்கர் தெரிவித்திருப்பது மிக முக்கிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் மிக முக்கியமாக சொல்லும் என்றால் இந்த பலி என்பது மிகுந்த முக்கியமாக படுகிறது. சென்னை ஸ்டான்லி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றிருக்கிறார்கள். 7 பேர் விழுந்திருக்கிறார்கள். இந்த நிலையில்தான் தற்போது ஆளுநர் அர்லேக்கர் தற்போது இந்த குறிப்பாக எக்ஸ்தல பக்கத்தில் பதிவு செய்திருக்கிறார். மிக முக்கியமாக 7 பேர் குடும்பத்திற்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்ததும் இல்லாமல் சிகிச்சை பெறும் அனைவரும் விரைவில் குணமடைய வேண்டும் என பிரார்த்திக்கிறேன் என தெரிவித்திருக்கிறார். இணைப்பில் வந்து விவரங்களை வழங்கியதற்கு நன்றி. வாயு கசிவால் 7 பேர் பலியாகப்பட்ட நிலையில் தற்பொழுது அந்த 7 பேருக்கும் ஆளுநர் அர்லேக்கர் இரங்கல் தெரிவித்துள்ளதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இதனை முன்னிட்டு சிகிச்சை பெற்று வரும் அனைவரும் விரைவில் குணமடைய வேண்டும் என்று தான் பிரார்த்திப்பதாகவும் ஆளுநர் அர்லேக்கர் குறிப்பிட்டுள்ளதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். திருவள்ளூரில் உள்ள இறால் பண்ணையில் அமோனியா வாயு கசிவு ஏற்பட்டு 76 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் தற்பொழுது 7 பேர் பலி என்றும் தகவல் கிடைத்துள்ளதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம்.